Hi, hello friends. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நாளைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியுடைய இம்பார்ட்டன்ட் லெவல் பார்க்கலாம். ஸோ லைக் எந்த லெவலுக்கு நீங்கள் பை போகலாம், எந்த லெவலுக்கு நீங்கள் செல் போகலாம், ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹியர் ஸோ நாளைக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 15,016, 613 அண்ட் 15,017, 619 and next level பார்த்தீங்கன்னா 15,018. ஸோ இந்த 3 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் நீங்கள் எப்படிலாம் ட்ரேட் போகலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாசிபிள் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் ஆச்சுன்னா அபவ் 15,610 அண்ட் 630 மேலே ஓப்பனிங் ஆச்சுன்னா ஸ்ட்ராட்டஜி கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இந்த பிளேஸில் நீங்கள் பை போகலாம். பை போயிட்டு இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15,665, 15,700 இதுதான் வந்து உங்களுடைய ஸ்ட்ராங் டார்கெட். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு அப் டு இது டச் பண்ணிட்டு அகைன் வில் மூவ் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு பாசிபிள். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இப்போ செகண்ட் பாசிபிள் பார்க்கலாம். சம்திங் லைக் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஸோ இங்கே நம்மளுக்கு செல் ட்ரிகர் ஆச்சுன்னா ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்போ நீங்கள் செல் போயிட்டு இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் டார்கெட் 15,660 அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டார்கெட் 15,613 அண்ட் 610. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கான டார்கெட். ஸோ இங்கே நீங்கள் செல் ட்ரிகர் ஆச்சுன்னா ஸோ இங்கே நாங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் பாசிபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ தேர்ட் பாசிபிலிட்டி பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பனிங் ஆச்சுன்னா அரவுண்டு 15,715. ஸோ இங்கே ஓப்பனிங் ஆச்சுன்னா ஸோ இந்த பிளேஸில் செல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் செல் போயிட்டு உங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் டார்கெட் 15,700. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15,610 அண்ட் 613 சம்திங் லைக் திஸ். ஸோ இது மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்படிலாம் சம்திங் இது மாதிரி மூவ் ஆகிட்டு இது மாதிரி பவுன்ஸ் ஆகும். இது வந்து தேர்ட் பாசிபிலிட்டி. ஸோ அப்படி இல்லைனா இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா கேப் அப். ஸோ இன்கேஸ் திஸ் ஒன் ஃபார் பியூர்லி இன்ட்ராடே. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கான டார்கெட். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இங்கே ஓப்பனிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஜோன் இந்த லெவலில் வந்து ஓப்பனிங் ஆகிருக்கு. ஸோ பிலோ 15,810 கீழே செல் ட்ரிகர் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் செல் போயிட்டு யுவர் டார்கெட் வில் பி 15,715. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி இதுவும் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி 15,700. ஓகேங்களா? மேபி இங்கே வந்து பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பவுன்ஸ் ஆகிட்டு டேக் சம் சைட் வே மொமெண்டம். ஸோ இது மாதிரி சைட் வே மூவ் ஆகிட்டு அகெயின் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா யுவர் டார்கெட் வில் பி 15,610. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அவுட் ஆஃப் 4 பாசிபிலிட்டி நாளைக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்திங் ஸோ இது மாதிரி நாளைக்கு மார்க்கெட் ஆக்ட் ஆகும்னா சொன்ன மாதிரி இந்த லெவலில் இம்பார்ட்டண்ட். இதர் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே பவுன்ஸ் ஆகிட்டு இட் வில் மூவ் லைக் திஸ்.
Once it break this one, it will move like this, and in case in the place la act as resistance act ஆச்சுனா something like this. So இது மாதிரி market move ஆகும். ஓகேங்களா? அப்படிலாம் so இங்க opening ஆயிட்டு might be இங்க bounce ஆயிட்டு again it will move like this, again இங்க resistance act ஆயிட்டு then it will fall like this. So இது மாதிரி தான் வந்து market நாளைக்கு react ஆகும். ஓகேங்களா? so again இந்த லெவல்ல so market எப்படி react ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க buy or sell போகலாம். so this level are important for tomorrow. ஓகேங்களா? so in case இந்த லெவலும் பிரேக் ஆயிட்டு நாளைக்கு காலையில வந்து செல் ட்ரிகர் ஆச்சுனா that is below 16, அப்போ உங்க டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 15,530. so அதுக்கான டார்கெட் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? suppose இதுவும் பிரேக் ஆயிடுச்சுனா and your target will be 15,415. ஓகேங்களா? சப்போஸ் இன்னொரு பாசிபிலிட்டி பார்க்கலாம். இது ரொம்ப ரேர் தான். ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேப் அப் இருக்கு, சம்திங் அபவ் திஸ் லெவல், இந்த லெவலுக்கு மேலே. ஸோ இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஹியர். ஸோ இந்த பாசிபிலிட்டி ரொம்ப ரேர் தான். இன்கேஸ் நாளைக்கு குளோபல் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் then we can see some strong move above this level. so இந்த லெவலுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ராங்காக பை என்ட்ரி போகலாம். இன்கேஸ் நீங்கள் பை என்ட்ரி போனீங்கன்னா above 810 or else you can go for fresh buy entry. நீங்கள் சேஃபாக பை என்ட்ரி போனால் இதுக்கு மேலே நீங்கள் பை என்ட்ரி போகலாம் 15,835. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பை என்ட்ரி போனீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன், தென் உங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15,810. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அபோவ் 15,835. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைக் திஸ் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் Fibonacci and lightweight theory. ஓகேங்களா? ஸோ அகெயின் திஸ் 3 லெவல் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி போங்க. ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த லெவல் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? திஸ் ஒன் இஸ் நிஃப்டி வியூ. அகெயின் இது வந்து ஓவரால் இன்ட்ராடேக்கான என்ட்ரி மட்டும் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோடைய இம்பார்ட்டன்ட் லெவல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்க பார்த்தீங்களா? ஸோ இந்த லெவல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்கே மார்க் பண்ண பாருங்க. ஸோ நாளைக்கு இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் நீங்கள் செல் போகலாம் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிளேஸில் செல் போகலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பனிங் ஆச்சுன்னா மட்டும்தான். ஓகேங்களா? இந்த ஜோனில் ஓப்பனிங் ஆச்சுன்னா ஸோ பிலோ 35,200 அண்ட் 35,170 இதுக்கு கீழே நீங்கள் செல் போயிட்டு ஸோ உங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 34,900. இதுதான் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட். தென் நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி 34,600. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெவலில் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் 2 டார்கெட். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல் ட்ரிகர் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, ஓகேங்களா, அகெயின் இந்த பிளேஸில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் செல் போங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள். ஓகேங்களா? இதில் இன்னொரு பாசிபிள் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் ஆச்சுன்னா தட் இஸ் அபவ் 34,600. ஸோ இதுக்கு மேலே ஓப்பனிங் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் இதுக்கு மேலே ஓப்பனிங் ஆச்சுன்னா இங்கே பை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா and your target will be 34,900. இதுதான் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? இதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா தென் your next target will be 35,200. இதுதான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? இது பைக்கான கன்ஃபர்மேஷன்.
ஸோ இது வந்து பைக்கான என்ட்ரி. டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலும் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டும் தான் நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இங்கே ஓப்பனிங் ஆச்சுன்னா தட் இஸ் 34,318 and 400. ஸோ இதுக்கு மேலே ஓப்பனிங் ஆச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் பை போகலாம். ஓகேங்களா? ஸோ பை போயிட்டு அகெயின் இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து உங்கள் டார்கெட். ஓகேங்களா? மேபி இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிடுச்சுன்னா அகெயின் த மார்க்கெட் வில் மூவ் சைட் வே. ஸோ இது மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லெவல் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒன்லி இந்த லெவல் பிரேக் ஆன மட்டும் தான் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இந்த ஜோனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டார்கெட். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த லெவல் வந்து பிரேக் ஆக ரொம்ப கஷ்டம். ஸோ இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் டார்கெட். ஓகேங்களா? ஸோ அகெயின் ஹியர் ஒவ்வொரு லெவலும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த லெவலில் வந்து க்ரூஷியலி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் பை போகலாம், இதுக்கு கீழே நீங்கள் செல் போகலாம், இதுக்கு மேலே பை போயிட்டு டார்கெட்டாக இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா செல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே நீங்கள் செல் போயிட்டு இது நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பிரேக் ஆச்சுன்னா அப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பை போயிட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இன்ட்ராடே, இது வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ராடேக்கான லெவல் மட்டும் தான். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு நீங்கள் பையோ செல்லோ போகலாம். ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் ஸோ இங்கே வந்து ப்ளைனாக ட்ரேட் போகாதீங்க. கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பையோ செல்லோ என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ ஹியர் இது பேங்க் நிஃப்டிக்கான ஓவரால் வியூ. ஒன்லி ஃபார் இன்ட்ராடேக்கான மட்டும் தான் இது இம்பார்ட்டன்ட் லெவல். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ட் லெவல். சரிங்களா? ஸோ இங்கே ஒவ்வொரு லெவலுமே பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.